சம்பவங்களை குறித்து இவாஞ்சலிஸ்ட் தர்மேந்திரா அவர்கள் வந்து 2 நிமிடம் சுருக்கமாக சாட்சி கூறுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு சகோதரன் மணமகனாக இருக்கிற அன்பு சகோதரன் ஜாசுவாவை பற்றி உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். பழகுவதற்கு ஒரு மிகுந்த நல்ல ஒரு நண்பர். நாங்கள் பைபிள் காலேஜிலிருந்து அவரை எனக்கு நன்றாக தெரியும். மிகவும் ஒரு நல்ல நண்பர். விசேஷமாக அவரை பற்றி சொல்ல போனால் கர்த்தரிலிருந்து வைராக்கியமாக நிற்கிற ஒரு நல்ல நண்பர். நான் அவரிடத்திலே கற்றுக்கொண்டது அதுதான். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், என்னை யோசுவா என்று பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்னை பார்த்துக் கொள்வார் என்று வைராக்கியமாக கர்த்தருக்காக நின்ற ஒரு நல்ல சகோதரன். அது மட்டும் இல்லை, ஊழியத்தில் கூட போதகர் கொடுத்த பொறுப்பையே உற்சாகமாக செய்கிற ஒரு நல்ல சகோதரன். 7வது லேவர் முகாமிலிருந்து அவரை எனக்கு நன்றாக தெரியும். அவர் எந்த ஒரு ராத்திரியாக இருந்தாலும் சரி, கொடுத்த பொறுப்பிலிருந்து விலகாமல் அதை செய்து முடிக்கிற ஒரு நல்ல சகோதரனாக நான் அவரை பார்க்கிறேன். அடுத்ததாக விசேஷமாக சொல்ல போனால் அவர் ஒரு நல்ல செல்ல வீரனும் கூட. எங்களோடு கூட வாரம் வியாழக்கிழமை இரவு எங்களோடு கூட முழு இரவும் விழித்திருந்து ஒரு செவிக்கிற ஒரு நல்ல செல்ல பங்காளராக காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தை, தன்னுடைய தகப்பனார் இல்லாத போதும் அவருடைய குடும்பத்தை இந்த சின்ன வயதிலே பொறுப்பேற்று நடத்தின ஒரு பொறுப்புள்ள ஒரு நல்ல ஒரு சகோதரனாக நான் பார்க்கிறேன். விசேஷமாக சொல்ல போனால் சகோதரி விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்ற கணவன் என்பதை நாங்கள் இந்த இடத்துல காண்கிறோம். அதை விட ஒரு மேலான ஒரு காரியம், மோசேக்கு ஒரு யோசுவா இருந்தது போல பாஸ்டர் ஜானையா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மருமகனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இவர் பேரும் யோசுவா தான். இவர் உண்மையிலேயே யோசுவாவை போல நிச்சயமாக நடப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு, ஒரு விசுவாசம் உண்டு. ஏனென்றால் நாங்கள் அப்படி ஒரு நல்ல ஒரு நண்பனை நான் அவருடைய இந்த இடத்துல நான் பார்க்கிறேன். கர்த்ததாமே ஆசீர்வதிப்பார். ஆமென். மாணவர்களை குறித்து டெய்சி ஜான் அவர்கள் வந்து 2 நிமிடம் சாட்சி கூறுவார். John Mother, I'm sorry I cannot speak proper Tamil, so I'll speak in English. Reverend J.S. John has been in the Lord's service for the past 20 years in Mumbai. He is a well-known pastor, very humble, and he has got a lot of knowledge in Bible that he imparts to us every time we meet. We have been having many services here in Mumbai and churches over here. He is well known among all of you. We know him since 12 years or so as a family. He has been a blessing to all of us. He has got a nice, beautiful daughter, born and blessed with Mercy Kiruba, who is a very quiet and humble girl, born again and surrendered her life to the Lord. She has been blessed with a nice parents, so she has been brought up in the true Christian faith, and she has well learned from the devoted parents how to lead a good life and be a good wife. Charm is deceptive, but beauty is fleeting, the Bible says. But the woman who fears the Lord is more precious to a husband. Today, we are very happy that Mercy Kiruba has been blessed with a nice and holy husband, I think, Joshua. May God bless the couple. Thank you. பாட்டு புஸ்தகத்திலே அடுத்த பாட்டை பாடுவோம். 4வது பாடல் விவாகத்துரிமை வாழ்வு.
இப்பொழுது பாஸ்டர் சவுந்தரராஜ் அவர்கள் வந்து 2 நிமிட வாக்கு செய்தி கூறும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தமிழர் கரங்களை தட்டி பாஸ்டர் சவுந்தரராஜ் அவர்கள் Praise the Lord. Hallelujah. everyone சந்தோஷமா இருக்கிறோம். Hallelujah. ஆமென். வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தம்பதியை வாழ்த்துகிறார். அந்த தம்பதி 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது ஆக்கிலாவையும் பிரிஸ்கில்லாவையும் அவர் வாழ்த்தி அதை கூறுகிறார். Praise the Lord. வேதத்தில் எத்தனையோ தம்பதிகள் காணப்பட்டாலும் இந்த ஆக்கிலாவையும் பிரிஸ்கில்லாவை குறித்து காணும்போது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக அவர்கள் இந்த பூமியில வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆக்கிலா என்று சொல்லும்போது கழுகு போன்ற என்ற அர்த்தமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்தில கழுகை போன்ற என்று சொல்லுகிறார். ஆமென். உன்னதமான ஒரு நிலையை குறிக்கிறது கழுகாகும். 2வது பிரிஸ்கில்லா என்று சொன்னால் தகுதி உள்ள என்ற அர்த்தமாக கர்த்தர் நம்ம யோசுவாவையும் இந்த அலையா மெசையையும் தேவன் ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை போல இணைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அநேக காரியங்கள் இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை குறித்து நாம கண்டாலும் வேதத்தில் எங்கு பார்த்தாலும் ஹல்லேலூயா. ஆமென். தனித்தனியாக இந்த பேர்களை வாசிக்க முடியாது. ஒன்று ஆக்கிலா பிரிஸ்கில்லா என்று வாசிக்க முடியும், இல்லையா பிரிஸ்கில்லா ஆக்கிலா என்று வாசிக்க முடியும். எங்கு பார்த்தாலும் அவர்கள் இணைந்து இருந்தார்கள். ஹல்லேலூயா. ரோமிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆமென். சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஆக்கிலா பொந்து என்கிற யூதா தேசத்துல ஒரு சிறு கிராமத்தில் பிறந்தாலும் அவருடைய மனைவியாகிய பிரிஸ்கில்லா ரோமிலே பெரிய பட்டணத்துல ஒரு வசதியான இடத்துல 2 பேரும் இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிரச்சனை வந்தபோது அவர்கள் ரோமை விட்டு கொரிந்துவரை கடந்து வந்து அங்கே அவருடைய பவுல் என்கிற ஊழியக்காரனோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவரோடு சேர்ந்தது மாத்திரமல்ல, அவரோடு இணைந்து அவர்கள் ஊழியம் செய்தார்கள். ஹல்லேலூயா. சகோதரன் ஜோசுவாவுடைய குடும்பமும் பாஸ்டர் ஜான் என்கிற மூத்த ஊழியக்காரன் அவர்களோடு கூட இணைந்து ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் பவுலோடு இணைந்து கர்த்தருடைய வேலை செய்வது போல ஒரு நாட்களில் கர்த்தருடைய வேலையை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கடைசி ஒரு காரியத்தை மாத்திரம் ஹல்லேலூயா. ஆக்கிலாவை பிரிஸ்கில்லாவை வாழ்த்துக்கள் என்று போல கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார். யார் இணைத்திருக்கிறார்? கர்த்தர் இணைத்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் கல்யாணமாகி 20 வருஷம் ஆனாலும் கூட கர்த்தர் இணைந்தார் என்ற நம்பிக்கை இல்லாததுனால மனைவி சொல்லுவார், என்னை யாரோ கேட்டு வந்தாங்க, எத்தனையோ பேர் கேட்டு வந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் திருமணமாகாம உங்களுக்கு போய் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுவான். அவங்க கணவன் சொல்லுவாள், எனக்கு எத்தனையோ பேர் ஒரு தங்கம் கொண்டு வந்தா, டிகிரி முடிச்சா வந்தா, அழகான பேர் வந்தா, காலையில வெள்ளை விட்டுட்டு நான் உன்னை கட்டிக்கிட்டேன். கர்த்தர் இணைத்தார் என்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு யாருடைய விசேஷமாக சோதரி யோசுவாவையும் சோதரி முயற்சியும் கர்த்தர் இணைத்திருக்கிறார். இணைந்து செபிக்கவும், இணைந்து ஆராதிக்கவும், இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும் ஆக்கிலாவை பிரிஸ்கில்லாவை பவுல் வாழ்த்தியது போல நாங்கள் ஊழியக்காரர்களாகி நாங்கள் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இப்பொழுது பாஸ்டர் டி தியாகராஜ் அவர்கள் வந்து 2 நிமிட வாக்கு செய்தி கூறும்படியாக அன்பாக கேட்கிறோம். நம்ம இந்த கரங்களை தட்டி பாஸ்டர் டி தியாகராஜ் அவர்கள் வரவேற்போமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான இந்த நாளில் உங்கள் மத்தியில் எல்லா ஊழியக்காரர்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. விசுவாசி எல்லாருக்கும் முன்பாக அருமையான தியான பாஸ்டரை பற்றி 2 நிமிஷம் நான் சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால ஜான் பாஸ்டரை 27 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஒரு வாலிப சகோதரனாக இருக்கும்போதே நான் அறிவேன். என்னை அருமையான அவருடைய சபை விசுவாசி என்னை கர்த்தருக்குள் நடத்தி அருமையான ஒரு இரவில் பாண்டு உப்பள காட்டில் எனக்காக ஒரு 8 பேர் வந்து கண்ணீரோடு செபித்தது அவருடைய அந்த வாலிப நாட்களில் ஆத்ம தாகத்தோடு எனக்காக ஜெபித்தார்கள். அந்த முதல் நாளிலே நான் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டேன். ஆகையால் அருமையாக போல ஒரு தேவ மனுஷராய் நான் அருமையான பாஸ்டரை பார்க்கிறேன். அது மாத்திரல்ல, அவர் பணத்தை அவர் பெற்ற பிள்ளை ஆண்டவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே என் ஊழியக்காரன் நிமித்தமாக நான் என்ன செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அருமையான இந்த நாளில் ஊழியக்காரருடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிடுவதில்லை.
தாவீது சொல்கிறான், நான் இளைஞராயிருந்து இப்பொழுது முதியவராக இருக்கிறேன். நீதிமான் சந்ததி கைவிடப்பட்டதும் அப்பத்துக்கு இணைந்து திரிந்ததும் காணேன் என்று சொல்லி சங்கீதம் 37:25 நாம் வாசிக்கிறோம். அருமையான இந்த நாளிலே அருமையான பாஸ்டர் ஐயா என்னை நேசித்து எனக்காக பல நாட்கள் தினமும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் என் கடைக்கு முன்பாக ஒரு கட்டடம் கட்டி போட்டிருந்தார்கள். தினமும் வந்து எப்படியாவது இந்த பிரிக்கெட்டி பிடித்தால் தாராவிலே ஒரு நிறைய ஆட்கள் இயேசு வைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி சபையார் 7-8 பேர் டெய்லி வந்து செபித்தார்கள். ஆகையால் கர்த்தருடைய கிருபையை நான் பெற்றேன். அபிஷேகத்தை மாத்திரல்ல, ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அருமையான தேவதாசர் அவர் எனக்கு அருமையாக போல ஆண்டவர் என்னை கர்த்தருக்கு நடத்திய ஒரு தேவதாசர். அவரை கர்த்தர் அவருடைய சந்ததியும் அவர் முழுமையாய் எடுத்து பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் அவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது பாஸ்டர் குமாரதாஸ் ஐயா அவர்கள் வந்து 2 நிமிட வாழ்த்து செய்தியை கூறும்படியாக அன்பாய் அழைத்து நம்மளை கரடி தட்டி தேவனுடைய நாமத்தை கூறும்படியாக பாஸ்டர் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்திலே பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். உன்னுடைய ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் விதமாக தன்னுடைய ஊழியத்தில் மிகவும் பிரியமான ஸ்தோத்திரம் தனக்கு வேண்டிய இந்த காய்வை அவன் மாற்றுகிறான். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இங்கே புது தம்பதியாக உட்கார்ந்திருக்கிறதான அருமையான சகோதரன் ஜோசுவாவையும் அருமையான சகோதரி மெர்சி கிருபாவையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். அவர்களுடைய ஆத்மீக வாழ்க்கை எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து ஆண்டவருக்குள்ளே துணித்து அது பரவசமடைந்து மகிழ்ச்சி அடைந்து செழிப்பாயிருக்கிறதோ அதுபோலவே ஆண்டவருடைய சரீர பிரகடனமான எல்லா தேவைகளையும் நிச்சயமாக ஆண்டவர் சந்தித்து அவர்களை சுகமாய் இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமயம் இல்லாதனால நான் 2 வார்த்தையோடு முடிக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய இளைஞர்களின் தலைவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி திருமணத்தை நடத்த இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கர்த்தருடைய வசனத்தின்படி இந்த மணமக்களை ஆண்டவர் அவருடைய ஆன்மீக வாழ்க்கை எந்த அளவுக்கு கிறிஸ்துக்களை விசேஷமாய் வளர்ந்து ஓங்கி பெறுகிறதோ அதுபோல சரீர பிராணமாக ஆவிக்குரிய பிராணமாக அனைத்து நன்மைகளாலும் தேவன் அவரை நிச்சயமாய் நிரப்புவார், அவரை ஆசீர்வதிப்பார், அவரை ஒருபோதும் கைவிட மாட்டார். தேவனுக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். வார்த்தையை சொல்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நாம் இப்பொழுது தேவனை ஆராதிக்க போகிறோம். பிரதர் யோகராஜ் அவர்கள் வந்து நம்மை ஆராதனை நடத்துவார்கள். Let's all stand in God's presence. நாம் எழுந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த திருமண ஆராதனையிலே தேவனுடைய தொகையிலே தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய வருங்காலத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இங்க வந்திருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இங்க வந்திருக்கிறதான ஒவ்வொரு தனிநபரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஒரு மனதோடு தேவனை ஆராதிக்க போகிறோம். விடுதலையோடு நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம்.